தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார். கடந்த ஆண்டு பயிற்சி முகாமிலே சேர்ந்திருந்தவர்கள் மற்றும் அந்த பழைய வீடியோக்களை பார்த்தவர்கள் எல்லாம் தோழர் கணேஷ் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி நன்கு அறிவார்கள். அவருடைய பங்களிப்பு என்பது இன்று கூட நம்முடைய பல தோழர்கள் இந்த ஆண்டு கூட அவருடைய பழைய வீடியோவை நாங்கள் பார்க்கலாமா, அதைப்படி நாங்கள் படித்துக் கொள்ளலாமா என்று கேட்கின்ற அளவிற்கு இருக்கிறது என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மிக தெளிவாக எடுத்துக்கொண்ட டாபிக்கிலே மிக சிறப்பாக பயிற்சி தரக்கூடியவர். பவானி கிளையினுடைய அஞ்சல் 3 கிளை செயலராக செயலாற்றியவர். WCTCயிலே பல ஆண்டுகள் பயிற்சியாளராக இருந்த அனுபவம் பெற்றவர். அவர் இன்று உங்களுக்காக அஞ்சல் துறையினுடைய பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி மிக விரிவாக, இது முக்கியமான டாபிக், நிச்சயமாக நிறைய கேள்விகள் இதிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த முக்கியமான டாபிக்கை இந்த ஆண்டு அவரை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் கடந்த ஆண்டு அவர் எடுத்தது எல்லாமே மாடர்னைசேஷன் அண்ட் டெக்னாலஜி எடுத்தார். இந்த ஆண்டு ஒரு மாற்றுதலாக பிசினஸ் ஆஸ்பிரேஷன், பிசினஸினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன்படி அவர் எடுக்க இருக்கின்றார். உள்ளபடியே நம்முடைய டியூட்டர்களிலே மிக தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்களே அவரும் ஒருவர். அந்த பணியினை நிச்சயமாக செய்கின்ற பொழுது நீங்கள் அதை உணர முடியும் என்று கூறி தோழர் கணேஷ் அவர்களை தற்பொழுது பாடம் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கணேஷ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி நான் போன டைம் ஐடி மாடர்னைசேஷன் கிளாஸஸ் எடுத்தோம். ஸோ இந்த டைம் வந்து பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் கிளாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய அதில் வந்து நோட்ஸ் அதெல்லாம் எடுக்கணும். ஸோ அந்த சேம் டைம் பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஜன்சரசா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துடலாம். இது SBKலையும் வச்சுக்கலாம், பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸாகவும் வச்சுக்கலாம். பிஸ்னஸ் இதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கு. அதனால அந்த டாபிக்ல நம்ம ஸ்டார்டா ஜன்சரசா ஸ்கீம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜன்சரசா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மூணு ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பண்றோம். ஸோ என்னன்னா PMSBY பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, PMJJBY பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அப்புறம் வந்து APY அடல் பென்ஷன் யோஜனா. இந்த 3 யோஜனாவில் நம்ம 3ஐயும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்ச 3ஐயும் பார்த்துடலாம். என்னன்னா முதல் 2 மட்டும் பார்த்துட்டு APY செப்பரேட் கிளாஸா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறேன். ஜன்சரசா ஸ்கீம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2 வந்து ஒரு டிஃபரன்சேஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். 2க்கும் இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு, 2ஐயும் தனித்தனியா பார்க்காம அந்த ஸ்கீம் என்ன சொல்லுது இந்த ஸ்கீம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும் இதுல, இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ரீகால் பண்ற மாதிரி இதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? PMSBY, இன்னொன்று வந்து PMJJBY. ஸோ PMSBY அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. PMJJBயோட எக்ஸ்பான்ஷன் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஸோ தெலுங்கு படம்லாம் கலந்து வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். யோஜனா அப்படின்னா அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, மீதிக்கெல்லாம் அர்த்தம் அந்த அளவுக்கு என்னன்னு தெரியல, அதாவது ஹிந்தியில அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மாதிரி தமிழில் சொல்லணும், அது மாதிரி அது ஒரு எக்ஸ்பான் இது. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா சார் இப்படிலாம் எங்களுக்கு கேட்டால் புரியாது சார், நாங்கள் வந்து இது எப்படி மைண்டில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து 20 ரூபா ஸ்கீம், இது வந்து 436 ரூபா ஸ்கீம், இப்படிதான் நாங்கள் மைண்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா? ஓகே, கரெக்ட் தான். சரியா? ரைட். இது என்ன சார் இந்த ஸ்கீம் சொல்லுது, நாங்கள் வந்து ஒவ்வொரு 20 ரூபா ஸ்கீம் 436 ஸ்கீம் தான் சொல்கிறோம், அது என்னங்கன்னு விளக்கம் வந்து பாதி சொல்கிறோம், மீதி தெரியல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 வகையாக எடுத்துக்கலாம். நம்ம ஆஃபீஸ் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது யார் ஜாயின் பண்ணலாம், PMSBY யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஃபர்ஸ்ட் யாரை வந்து நம்ம வந்து கேட்கறது அப்படின்னா 18 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 70 கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா PMJJBY வந்து பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 50 வரைக்கும் எலிஜிபிள். பட் இன்சூரன்ஸ் வந்து எப்போ, அதாவது அந்த கிளைம் வந்து எப்போ வரைக்கும், அதாவது அவர் எலிஜிபிள் வந்து எவ்வளோ வரைக்கும் ஆவாருன்னு சொன்னா அப் டு 55 கவரேஜ்ல வருவார். கவரேஜ் அப் டு 55 சொல்லலாம், அது சிம்பிளா சொல்லணும்னா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள ஒருத்தர் என்ரோல் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் 55 வரைக்கும் கவரேஜ்ல இருக்கலாம். ஆனா 51 வயசு ஆனவர் புதுசா வந்து இதுக்குள்ள கவரேஜுக்கு வராருன்னு சொன்னா வர முடியாது. ஸோ நம்ம கொரோனா டைம்லாம் கடை வச்சிருப்பாங்க இல்லைங்களா, 6 மணிக்குள்ள கடைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 6 மணிக்குள்ள கரெக்டாக கடையில வெளியே துரத்திடுவாங்களா? துரத்த மாட்டாங்க. எங்க நீங்க 6:30 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, 6:30க்கு நீங்க வெளியில போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள வரவங்களை என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு மேல உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1/2 an hourக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. கொரோனா டைம்னு இல்லை, மற்ற நிறைய கடைகளை ஷாப்பிங் சென்டர்ல இப்ப அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ள இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒன்ஸ் உள்ள 50க்குள்ள என்ரோல் ஆயிட்டாங்க, அந்த நபர் என்ரோல் ஆயிட்டாங்கன்னு சொன்னா 55 வரை கவரேஜ்ல வருவாங்க. பட் ஒன்ஸ் 50 வயசு முடிஞ்சிருச்சு, அவங்க 51 தான் என்ரோல் பண்ணவே வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க தே ஆர் நாட் எலிஜிபிள் டு என்ரோல் இன் PMJJBY. அது அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SB அக்கௌண்ட் மஸ்ட். சேம் சோ இதுக்கு வேணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் 20 ரூபாய் பிடிப்பாங்க, இதுல வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா. இது வந்து இயர்லி 20 rupees இயர்லி, கரெக்ட் தான். அது இதுல வந்து இங்க என்ன மாற்றம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 436 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஆனுவல் இயர், ஒரு முழு வருடத்திற்கு. இப்போ ஒரு வேலை இதோடைய கவரேஜ் என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு புரியுங்க. இதோடைய கவரேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூன் டு மே இதோடைய கவரேஜ் சேம் அதேதான், ஜூன் டு மே. தட் மீன்ஸ் என்னன்னா ஒருத்தர் வந்து ஜூலை மாசம் வந்து என்ரோல் பண்றாரு அப்படின்னு அர்த்தம், புதுசா வராரு அப்படின்னு சொல்லி யாருன்னா அவரு ஜூலையில இருந்து மே 31 வரைக்கும் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிளா இருப்பாரு. மே 31 இருந்து ஜூன் 5க்குள்ள அல்லது 6க்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 நாள்ல அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் ஆயிடும் பணம் அடுத்த வருஷத்துக்கு. அப்படி ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஜூன்ல இருந்து திரும்ப அவர் வந்து மே 31 வரைக்கும் எலிஜிபிள் ஆவாரு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் இது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அவர் அக்கௌண்ட்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் மே 31 இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் அக்கௌண்ட்ல ஆட்டோ டெபிட் ஆயிடும், திரும்ப ஒரு 1 year கண்டினியூ ஆவார். அப்படி ஒவ்வொரு வருஷமும் அது நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப என்ரோல் ஆகும்போது ஒருத்தர் வந்து முத வராரு, ஜனவரி மாசம் வந்து என்ரோல் பண்ண வராரு, ஜனவரியில என்ரோல் பண்ணாரான்னு வச்சுக்கோங்க, PMSBல 20 ரூபா கொடுத்துதான் ஆகணும். அவர் ரிலாக்ஸேஷன்லாம் ஒன்றும் இல்லை. இவர் எதிரி கவரேஜ் ஆவாருன்னு பாருங்க. ஜனவரி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 25ஆம் தேதி வந்து என்ரோல் பண்றாரு. அப்ப ஜனவரி 25ல இருந்து மே 31 வரைக்கும் தான் அவர் எலிஜிபிள் ஆவாரு. ஓகேவா? அதுதான் சைக்கிள். ஓகே சார், ஜனவரி 31 வந்தேன், அடுத்து ஜனவரி 24 வரைக்கும் எனக்கு வருமானா வராது. ஜனவரி 2020ல இருந்து 25ல இருந்து மே 31 வரைக்கும் தான் எலிஜிபிள். அதுக்கு அவர் 20 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும், முழுசா தான் கொடுத்தாகணும். அமௌண்ட் சின்னதா இருக்கு இல்லைங்களா, அதனால முழுசா கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. பட் இங்க அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஃபுல் இயரா இருக்குது அப்படின்னு சொன்னா தட் மீன் என்னன்னா எப்படி சொல்றாங்கன்னா ஒவ்வொரு குவார்டர் சொல்றாங்க. மே, ஜூன், ஜூலை இதுல கட்டுறாங்கன்னு சொன்னா 436 ரூபாய் முழுசா கொடுக்கணும். சரிங்களா? இதே அவர் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல கட்டுறாரு அப்படின்னா கம்மியா தான் கட்டுவார். இது எப்படி ஈஸியா சொல்றதுங்க. இன்னொன்று வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி. இன்னொன்று வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏதோ ஒரு ஒன்று சொல்லணுமா, சாரி இங்க இருந்து வரணும், வெரி சாரி, மேன்னு சொல்லி மேவே சேர்த்திட்டேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. சரி, இவர் வந்து 114 ரூபாய் கட்டினார்னா போதும் கடைசி குவார்டர்ல. மார்ச் மாசம் மார்ச் 1 அல்லது அதற்கு பின்னாடி வந்து PMJJBY சேர்றாருன்னா ஒரு 114 ரூபாய் கட்டினார்னா போதும். அப்போ டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட டபுள் 228. ஓகேங்களா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல கட்டுறாங்கன்னா 3 times இன்னொரு 114 ரூபாய் சேர்த்திக்கோங்க. ஸோ 342 கரெக்டா வருதுங்களா? 342.
ஃபுல் இயரா இருந்தா 20 ரூபா சேர்ந்து வருது. இன்னொரு 114 வந்து கட்டினீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 456 ரூபா வரும். 20 ரூபா கம்மியா வருது. சாரி, 20 ரூபா கம்மியா வருது. 456 ரூபா வரும். ஆனா வந்து 436 ரூபா கட்டினாங்கன்னா போதும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கட்டினாங்கன்னா. ஸோ இப்போ என்னது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? ஒருத்தர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பிஎம்ஜேஜேபி என்ரோல் ஆகிறாருன்னா 436 ரூபா கட்டணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல கட்டினாங்கன்னா 342, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில என்ரோல் ஆகுறாங்கன்னா 228, மார்ச், ஏப்ரல், மேல வராங்கன்னா 114. ஸோ மே 25ஆம் தேதி ஒருத்தர் என்ரோல் ஆகுறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் அவர் 114 ரூபா கட்டணும். மே 25ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் கவரேஜ்ல வருவாரு. மே 31ஆம் தேதி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல திரும்ப ஒரு அக்கௌண்ட்ல 436 ரூபா பிடிச்சிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு அவர் கவரேஜ்ல வர மாதிரி இருக்கும். கிளியரா புரியுதுங்களா? ஓகே. ஸோ இல்லை என்னன்னா மே மந்த் வந்தாருன்னா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ண சொல்லி அடுத்த மந்த்ல போடுறது அவருக்கு வந்து நம்ம ஒரு சிறந்த ஒரு ஆலோசனையா சொல்லலாம். பட் இல்ல பரவாயில்ல போட்டுக்கிறேன்னு சொன்னார்னா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த வாரம் போட்டுக்கிறேங்க, ஒரு 10 ரூபா கம்மியாவது அடுத்த வாரம் போட்டுக்கிறத விட அவரு இன்சூரன்ஸ்க்காக தான் போடுறாருன்னு சொன்னா நம்ம வந்து ஓகே சொல்லிக்கலாம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஓகே. ஸோ இப்படி இருந்து போனீங்கன்னா ஈஸி. 114, 228, 342, 542 வரும். 442 வரணும். 452 வரணும். பட் ஆனா வந்து கம்மியா வரும். 456 வரணும், கம்மியா வரும். ஓகேவா? 20 ரூபா கம்மியா வரும். 436 ரூபாய். ரைட்டு. இப்போ இந்த ஸ்கீம் வந்து ஜூன் 2 சொல்லிட்டோமா? ஸோ அடுத்ததுல வந்து என்ன நம்ம சொல்லலாம்னு சொன்னா, எனி எஸ்பி அக்கௌண்ட் ஹோல்டர் ஏஜ் சொல்லிட்டோமா? இப்போ கவரேஜ் நம்ம சொல்லணும். கவரேஜ் என்ன? கவரேஜ் சார் என்ன கவரேஜ் சார்? இதுல என்ன ஸ்கீம் சார்? ஸ்கீம் பத்தியே சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன கவரேஜ் கொடுப்போம்? என்ன கொடுப்போம்? அதுல என்ன இதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம், 1 லட்சம் இல்லைன்னா 2 லட்சம். இங்க வந்து 2 லட்சம், 2 lakhs. ஸோ எப்போ 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து பெர்மனன்ட் டிசேபிலிட்டி, இங்க பார்சியல் டிசேபிலிட்டி கிடையாது. பெர்மனன்ட் டிசேபிலிட்டியா அவர் ஒரு கண்ணு இல்லைன்னா ஒரு லெக் ஆர் இப்படி போடல, 1 hand ஆர் 1 leg ஆர் இதெல்லாமே ஆர் 1 eye பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கும். ஸோ எதுலன்னா ஆக்சிடென்ட்ல அன்அக்செப்டடா ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆக்சிடென்ட் ரோடு ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா வகையிலையும். அது உங்களுக்கு எஃப்ஏக்கு ஒன்று இருக்கும். என்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எஃப்ஏக்குள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். சின்ன சின்ன சந்தேகம்லாம் நமக்கு வரும் இல்லையா? அது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த மாதிரி கடைசியாக கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏன்னா நிறைய டவுட் இப்போ நமக்கு வரும், அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 1 hand 1 leg 1 eye இதுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கும். இல்ல 2 ஹேண்டுமே அவருக்கு வரல, இல்லைன்னா 2 லெக்குமே அவருக்கு வரல, இல்ல 2 ஐயுமே அவருக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு, ஆர் 1 leg 1 eye ஆர் 1 hand 1 eye ரெண்டுமே, அதாவது இங்க 1 leg plus 1 eyeனா ஒரு காலும் ஒரு கண்ணும் அவருக்கு செயலிழந்துருச்சு, இல்ல ஒரு கையும் ஒரு கண்ணும் செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கேஸுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இந்த கேஸுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த கேஸுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா அவர் இறந்தே விட்டாரு, டெத்தே ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சரி, இது வந்து ஆக்சிடென்ட்ல ஏதாவது நடக்குதுன்னு சொன்னா, நாட் எனி கைண்ட் ஆஃப் டெத். எனி கைண்ட் ஆஃப் டெத்துக்கு வந்து இது கிடையாது, எந்த ஒரு மரணம் அப்படின்னு கிடையாது. ஆக்சிடென்ட்ல அன்எக்ஸ்பெக்டடா நல்லா இருந்த ஒருத்தர் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து சூட்டபிள். ஏன்னா அமௌண்ட் நம்ம வாங்குறது வெறும் 20 ரூபாய் தான் வருஷத்துக்கு. ஓகேங்களா? ரைட். இந்த ஸ்கீம்ல 2 லட்சம் எதுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் டெத் எனி ரீசன், எப்படிப்பட்ட மரணமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஏன்னா இங்க அமௌண்ட் நம்ம அதிகம் வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, இல்லை எந்த வகையில இறந்துட்டாருனாலும் அவருக்கு கிடைக்கும். என்னன்னா இந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் வந்து லேஆன் பீரியட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 30 நாள்ல இந்த ஸ்கீம் போட்டு 30 நாள்ல அவர் வந்து ஏதாவது இறந்துட்டாரு, அதாவது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னா ஓகே, அவர் எலிஜிபிள் தான், 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை வாங்கிக்கலாம். ஆக்சிடென்ட் இல்லாம வேற ஏதோ காரணங்களால 30 நாளுக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா கிளைம் கிடையாது. 30 days ஸ்கீம் என்ரோல் ஆகி, அதாவது சில பேர் வந்து ரொம்ப முடிஞ்சாத இருக்கிறாங்க சார், நாளைக்கு 2 நாள்ல அவர் இறந்துருவாருன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு, இப்போ நம்ம போய் ஸ்கீமை போட்டுட்டு வந்தலாம், போஸ்ட் இந்த மாதிரி சொன்னாங்க, எனி கைண்ட் ஆஃப் டெத்ல வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம போட்டு 2 நாள் கழிச்சு ஒரு 2 லட்சம் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா பண்றாங்கன்னா
தே ஆர் நாட் எலிஜிபிள் தான். 30 நாள் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாரு, வெற்றிகரமா இருந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் வேணா 2 லட்சம் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ 30 நாள் ஸ்கீம் போட்டு வந்து 30 நாள் ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நோ இஷ்யூ, கிடைச்சிடும். ஆக்சிடென்ட் இல்லாம வேற காரணங்கள்லாம் அவர் இறந்து போறாரு அப்படின்னு சொன்னா 30 நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த கிளைம் கிடைக்கும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த லாக் வச்சிருக்காங்க 30 days அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், சார் சூசைட் பண்ணிட்டாரு அவர் எலிஜிபிளா அப்படின்னா நோ. சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க கிடையாது, நோ. இதுல பிஎம்எஸ்பிஓ இல்ல, சூசைடு கிடையாது. இங்க எஸ் உண்டு. எப்பன்னா 30 நாளுக்கு அப்புறம், ஆஃப்டர் 30 days. இது அதே மாதிரிதான். அப்போ உங்க யாராவது ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து வாழ்க்கையே விரக்தியாயிருச்சு, நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு 30 நாள் உடனே வந்து நம்ம பிஎம்ஜேஜிபி கேன்வாஸ் பண்ணலாம். உடனே அவங்க என்ன சொல்லலாம், ஒரு 30 நாள் வெயிட் பண்ணிட்டு எதாவது இருந்தாலும் பண்ணிக்கப்போ உங்க ஃபேமிலிக்கா 2 லட்சம் பணம் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஜோக்கா சொல்றேன், சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். உடனே அவர் நம்ம மேல பேர் எழுதிட்டு என்னுடைய மரணத்துக்கு இவரும் காரணம், என்ன வந்து மன உளைச்சலுக்கு ஆளா கேட்டாரு, அப்பயும் ஒரு அக்கௌண்ட் கேன்வாஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் நம்ம மேலேயும் சொல்லலாம். சரிங்களா? அதனால வந்து ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. 30 நாளுக்கு அப்புறம் அவர் வந்து சூசைட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எலிஜிபிள் தான். நீங்க வீரப்பஞ்சத்துல எஸ்பிஎம் இருக்கும்போது ஒரு கேஸ் நாங்க வாங்கியே கொடுத்துருக்கோம், அமௌண்டே கிரெடிட்டா இருக்கு. அவருக்கு சூசைட் பண்ணிட்டாரு, அவருக்கு பிஎம்ஜேஜிபில 2 lakhs அமௌண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து ஆக்சிடென்டா இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும். சரிங்களா? இங்க மர்டருக்கு உண்டா அப்படின்னா எஸ், மர்டர் வந்து மர்டரா இருக்கிறாங்கன்னா பிஎம்எஸ்பியில உண்டுதான், பிஎம்ஜேஜிபில உண்டா அது உண்டுதான். ஸோ மர்டரா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து உண்டு. பட் அந்த நாமினி வந்து மர்டரா இருக்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து பேசிக்கா எல்லா இன்சூரன்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, மர்டர் பண்ணிட்டு அவங்களே மர்டர் பண்ணிட்டு அவங்க தாங்க நாமினி அவர் கிளைம் பண்றாரு அப்படின்னா நாமினி வந்து அங்கே எலிஜிபிள் இல்லை அந்த இடத்துல. ஓகே, ஸோ லீகல் யாரு அப்படின்ற மாதிரி அங்கே போகும். ஓகே, அது தனி டாபிக், அதை விட்டுறலாம். ஓகேங்களா? ரைட். இதுல வந்து வேற என்னன்னா எப்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து நமக்கு வந்து நார்மலா, அதாவது அந்த டேட்டு தான் மே 25 இருந்து ஜூன் 1 அப்படின்ற அந்த டைமுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து அமௌண்ட் வச்சிருந்துருக்கணும். சார் இப்போ அமௌண்ட் வைக்காம விட்டுட்டாங்க சார், என்ன சார் ஆகும் இந்த ஸ்கீமு? ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எஸ்பியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமா நடக்கும். என்னன்னா 500 ரூபாய்க்கு நீங்க 600 பேலன்ஸ் 510 ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா நீங்க 50 ரூபாய் விட்ராயல் கட்டா கொடுக்காது. ஏடிஎம்ல போய் எடுத்தாலும் இப்ப கொடுக்காது, ஸ்வீப்பிங் பண்ணீங்கனாலும் இப்ப ஆகாது. பட் ஆனா பிஎம்எஸ்பிஐல 20 ரூபாய் எடுத்து 490 ரூபாய்ன்னு போயிடும், மினிமம் பேலன்ஸ் போயிடும். ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல 500 ரூபாய் கரெக்டா இருக்குதுன்னு சொன்னா பிஎம்ஜேஜிபி என்ரோல் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா 436 ரூபாய் எடுத்து மீதி 74 ரூபா தான் வச்சிருக்கும், 64 ரூபா தான் வச்சிருக்கும் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா. ஏன்னா அது எடுத்துக்கும். இந்த ஸ்கீம் மட்டும் மினிமம் பேலன்ஸ் கான்செப்ட்லாம் பார்க்காது, இருக்கிற பேலன்ஸ் தூக்கிடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருந்தீங்க, 436 ரூபா ஒரு வருஷம் எடுத்து அடுத்த வருஷத்துல மீதி அந்த 64 ரூபாய் எடுத்து, அதாவது 500 ரூபாய் வச்சிருப்பாரு, 436 ரூபாய் எடுத்துரும், 64 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். மினிமம் பேலன்ஸ் ஆயிடுச்சுங்களா, அதுக்கு ஒரு 50 ரூபாய் தூக்கிடும் அடுத்த வருஷம். ஸோ மீதி இருக்கிற 14 ரூபாய் இருக்குமா, அந்த 14 ரூபாயும் வந்து என்ன ஆயிடும் சொன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி 50 ரூபாய் தூக்குறதுக்காக அந்த 14 ரூபாயும் தூக்கி 0 பேலன்ஸ் சொல்லி அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிடும். அக்கௌண்ட் இஸ் ஆட்டோ க்ளோஸ்டு. சரியா? இங்க என்னென்னலாம் வந்து கஸ்டமருக்கு நம்ம தெரியப்படுத்தணும், நாம தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளைம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கிளியரா பாருங்க. இப்ப 18 வயசு ஆயிருக்கிற எப்பெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் இல்ல, எப்போ வந்து அது வந்து எக்ஸ்பைரி ஆகும், முடிஞ்சு போயிடும், எப்ப கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப 18 வயசுல அவர் என்ரோல் பண்றாரு, 70 வயசு அவருக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது. அவர் 71வது வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு அக்கௌண்ட்ல இருந்து 20 ரூபாய் பணம் பிடிக்காது, பணம் பிடிக்கிறதே ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஒன்ஸ் பணம் பிடிக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி அவர் இந்த ஸ்கீம்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளைம் வாங்க முடியாது. புரியுதுங்களா? 18ல இருந்து 70 வரைக்கும் இருக்குன்னா அதுக்கப்புறம் 71, 72, 73 எல்லாம் அவருக்கு ஏதாவது ஆகுன்னு சொன்னா பணம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா பணமே பிடிக்கிறது நிறுத்திடுவாங்க. இது ஆக்சிடென்ட் தான், லைஃப் லாங்கே வச்சுக்கலாம். பட் ஆனாலும் கொடுக்கல. ஏன் 70 வச்சுக்கிறாங்கன்னா அதுதான் காரணம். இது வந்து ஒன்லி ஆக்சிடென்ட் ஆனா மட்டும் தான் நம்ம பணம் கொடுக்க போறோம். சரிங்களா? அதனால 70 வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுல பாருங்க 50 தான் வச்சிருக்காங்க. ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் டெத் கொஞ்சம் விவரமா தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அவர் 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிட் ஆறாரு. எக்ஸிட் ஆயிட்டாருன்னு சொன்னா அதன் பிறகு ஏதாவது நடக்குதுன்னா அவருக்கு இந்த ஸ்கீம்ல எந்த ஒரு இது பெனிஃபிட்டும் கிடைக்காது.
அதே மாதிரி பேலன்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவர் 18 வயசுல போட்டார் 2 ஸ்கீம். இந்த ஸ்கீம் சொல்லலாம். இந்த ஸ்கீமோட 20 ரூபாயோட இதை சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். இந்த ஸ்கீம் அதே மாதிரி தான். அவர் 50 ஆயிட்டாரு. அவர் வந்து 50ல வந்து அவர் என்ரோல் பண்ற லைவ்ல தான் இருக்கிறாருன்னா அடுத்த 51வது வயசுல கவரேஜ் உண்டுன்னா அது பணம் பிடிக்கும். 50 வயசுல தான் பணம் பிடிக்கும் சார். 51, 52, 53, 54, 55 பணம் பிடிக்காதுன்னா பணம் பிடிக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு வருஷம் 51ல பணம் பிடிக்கும், 52ல பணம் பிடிக்கும், 53ல பணம் பிடிக்கும், 54ல பணம் பிடிக்கும், 55ல பணம் பிடிக்கும், 410 பிடிச்சிக்கிட்டே வந்துட்டே இருந்தா அந்த கவரேஜ் வருவாரு. ஒருவேளை 50 வரைக்கும் 51 வரைக்கும் பணம் பிடிச்சிட்டு 51வது வருஷம் முடியும் போது 52வது வருஷம் பணம் எடுக்கிறது 410 எடுக்கிறதுக்கு பார்த்தா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல அவர் SBI கொண்டே க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா பணம் பிடிக்காது இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அவர் திரும்ப ரெனியூவல் பண்ண முடியுமா? சார் நான் அந்த மாதிரி 18 வயசுல இருந்து 51 வருஷம் வரைக்கும் நான் அக்கௌண்ட்ல பணம் கரெக்டா வச்சிருந்தேன். இந்த வருஷம் தான் நான் பணம் வைக்காம விட்டுட்டேன். இப்ப நான் பணம் டெபாசிட் பண்றேன் ஏன்னா இப்ப பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சுன்னா பிடிக்குமானா பிடிக்காது. அவ்வளவுதான். அவர் வந்து எக்ஸிட் ஆயிட்டாரு. பேலன்ஸ் இல்ல ஒன்ஸ் எக்ஸிட் ஆயிட்டா ரீஎன்ரோல்மெண்ட் தான். திரும்ப அவர் என்ரோல் பண்ணும். பட் அவர் ஏஜ் 51க்கு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் திரும்ப என்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? புரியுதா? இங்கேயும் அதே மாதிரிதான். 70 வயசு இருக்கிறாருன்னு சொன்னா அவர் 18ல இருந்து 30 வரைக்கும் கட்டுறாரு. 2 ஸ்கீமே சொல்றேன். 2 ஸ்கீமே ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி. 18 வயசுல என்ரோல் ஆன ஒருத்தர் 30 வயசு வரைக்கும் பணம் கட்டுறாரு. திடீர்னு 30 வயசுல வந்து அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சு? எக்ஸிட் ஆயிட்டாரு அவர் வந்து. இப்போ என்ன பண்ணலாம்? திரும்ப அவர் என்ரோல் பண்ணணும். நியூ என்ரோல்மெண்ட் தான் புதுசா பண்ணணும். அது ரிவைவல் ஆகாது. இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும்னு சொன்னா இங்க பாருங்க, 18 வயசுல பணம் போட்ட ஒருத்தர் 36 வயசுல வந்து 36 வேண்டாம் 46 வச்சுக்குவோம். 46 வயசு. ஸோ எத்தனை வருஷம் பணம் கட்டிக்கிறாரு? கிட்டத்தட்ட 28 வருஷம் பணம் கட்டிக்கிறாரு. கரெக்டா பணம் கட்டிக்கிறாரு. PMJJBY கட்டிருக்கிறாரு. கரெக்டா ஒவ்வொரு வருஷம் 416 ரூபாய் 28 வருஷமா கட்டியிருக்கிறாரு. கட்டிட்டு 46வது வருஷம் முடிஞ்சும் போது அந்த மே 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்லை. சரிங்களா? அவர் அக்கௌண்ட்ல பணம் மே 31ல பணம் 416 ரூபாய் இல்லை, அல்லது 20 ரூபாயோ. 2 ஸ்கீம் ஒரே மாதிரி தான். அந்த 20 ரூபாயோ 410 ரூபாய் பணம் இல்லாம என்ன பண்ணிடுச்சு? என்ன பண்ணுது? ஆட்டோ டெபிட் பண்ண முடியல. இந்த நபர் வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து இறந்து போயிடுறாரு. ஆக்சிடென்ட்லயோ எனி கைண்ட் ஆஃப் டெத்லயோ இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த நாமினி வந்து கிளைம் பண்றாங்க. கிளைம் பண்ணா கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது. ஸோ அதான் அந்த கவரேஜ் பீரியடுங்கிறது. ஜூன் 1, மே 31. எப்போ நீங்க அந்த பணம் கட்டியிருந்தீங்கன்னா டெபிட் ஆயிருந்தாதான். டெபிட் ஆகலையா எக்ஸிட். திரும்ப ரீஎன்ரோல்மெண்ட் தான். ஒன்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பையன் வந்து இல்ல எங்க அப்பா வந்து 28 வருஷமா பணம் கட்டி 400 வரை கட்டியிருந்தாரு. இந்த வருஷத்துல காரணமா பணம் எல்லாம் போயிடுச்சு. அந்த 410 வரை பணத்தை நான் இப்ப நான் கொடுக்குறேன். நீங்க வந்து ரினியூவல் பண்ணிட்டு எனக்கு இந்த 2 லட்சம் பணத்தை கொடுங்க. இந்த டீல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டானா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் சொல்றது அந்த 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 வருஷம் முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா பக்காவா அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லணும். நம்ம மெயின்டைன் ஆயிருந்திருக்கணும். ஓகே, இதுக்கு இந்த உதாரணம் புரியுதுங்களா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒருத்தர் வந்து 18 வயசுல ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் 28 வருஷமா PMJJBY 416 ரூபா இல்ல PMSBல 20 ரூபா கரெக்டா கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த 46வது வயசுல வந்த மே 31ஆம் தேதியில வந்து அவர் கட்டாம விட்டாரு. உதாரணத்துக்கு தான் சொல்றேன். கட்டாம விட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா அதன் பிறகு அவர் எப்ப திரும்பி ரினிவல் பண்றாரோ அப்ப ரினிவல் கிடையாது, நியூ தான் அது. திரும்பி ரினிவல் இங்க வார்த்தையே கிடையாது. ஆக்சுவலி PMSBY PMJJBY ஃப்ரெஷ் தான். திரும்ப ஃப்ரெஷ்ஷா என்ரோல் ஆகணும். அப்போ அவர் என்ரோல் ஆனார்னா தான் திரும்ப அவர் கவரேஜுக்கு வருவாரு. அவரே ஜூன் 10ஆம் தேதி அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா வெறும் 10 நாள் தான் டிஃபரன்ஸ். சரிங்களா? 10 நாள். அந்த ஆட்டோ டெபிட் 5ஆம் தேதிக்குள்ள ஆகல, அவருக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா ஜூன் 10ஆம் தேதியில அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாலும் கூட அவருக்கு வந்து அந்த கிளைம் வந்து கிடைக்காது. ஜூன் 11ஆம் தேதி 12ஆம் தேதியில ஒரு வாரம் கழிச்சு அந்த நாமினி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல எங்க அப்பா இந்த மாதிரி பணம் கட்டாம விட்டார், நான் பணம் கட்டிக்கிறேன், நான் என்ரோல் ஆகிக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ரோல் ஆக முடியுமா? என்ரோல் ஆக முடியாது. அதனாலதான் அவங்க டேட் சொல்லிடுறாங்க மே 25ல இருந்து ஜூன் 1க்குள்ள. ஒருவேளை அவர் அக்கௌண்ட்ல பணம் இருந்து ஆட்டோ டெபிட் ஆகாம இருந்தா அவர் கேட்கல நியாயம் இருக்கு. புரியுதுங்களா? ஒருவேளை அந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, சம் டெக்னிக்கல் இஷ்யூ, மாஸ்டர் பாலிசி ஹோல்டர்னு சொல்லுவாங்க நம்மள வந்து போஸ்ட் ஆஃபீஸையும் பேங்கையும். இந்த பாலிசி வந்து ரன் பண்றது வந்து போஸ்ட் ஆஃபீஸோ பேங்கோ கிடையாது. அது வந்து PMSBY வந்து யாருன்னு சொன்னா இப்ப கரண்ட்லி வந்து இது என்ன இன்சூரன்ஸ் திட்டம் ஞாபகம் பண்ணி சாரி மேல போட்டிருப்பேன். PMJJBY வந்து LIC, இவங்க வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி சார். நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி NIC. ஓகே. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் இல்ல, அது கூட இருக்கக்கூடிய நிறைய என்னென்ன கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் அது எல்லாமே என்ரோல் ஆகலாம். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே, தேங்க்யூ சொன்னதுக்கு.
அப்போ வந்து இந்த கம்பெனிஸ் தான் அந்த பணத்தை வந்து கொடுக்க போறாங்க அவங்க வந்து. அப்படி இருக்கும்போது இந்த வந்து அவங்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்திருக்காது, டெபிட்டும் ஆயிருந்திருக்காது இல்லையா? ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ நம்ம சைடு இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது பண்ணலாம். பட் அப்படி டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே சிஸ்டமேட்டிக், உங்களுக்கு ஆட்டோ டெபிட் வந்து கம்பல்சரி வந்து ஆகும். ஓகே, புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். அவங்க மே 10 பணம் கட்டியிருந்தாங்கன்னா திரும்ப என்ரோல் ஆவாங்க, இல்லைன்னா என்ரோல் ஆக மாட்டாங்க. ஒருவேளை ஒரு அலைவா இருக்கிறாரு, மே 10 இல்லை ஜூலை இல்லை ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் அவர் வந்து அலைவா இருக்கிறாரு, அவரே கண்டுபிடிச்சு வந்து திரும்ப ரினியூவல் பண்றாருன்னா ரினியூவல் பண்ணிக்கலாம். அவரு அந்த ரினியூவல் பண்ண டேட்ல இருந்து மே 31 வரைக்கும் எலிஜிபிள் ஆவாரு. திரும்ப அவருக்கு வந்து ஆட்டோ டெபிட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ஸ்கீம்ல கண்டினியூ ஆவாரு. ஓகே ரைட். இது ஒரு காரணத்தாக எக்ஸிட் ஆவாங்க, பணம் இல்லாம இருக்கிறது. ஒருவேளை எஸ்பி அக்கௌண்டே க்ளோஸ் பண்றாங்க, தெரியாம க்ளோஸ் பண்றாங்க, பணம் தேவை 500 ரூபா இருந்துச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளவுதான், அப்பயும் முடிஞ்சுது. அட் த சேம் டைம் வந்து ஆட்டோ மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால அந்த அக்கௌண்ட் வந்து குறைஞ்சு அமௌண்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து 500 ரூபா பேலன்ஸ்னா 50 ரூபா குறையும் இல்லைங்களா? அந்த மாதிரி குறைஞ்சு வந்து அதுக்கு ஒரு 50 ரூபா, இதுக்கு ஒரு 20 ரூபா, அதுக்கு ஒரு 50 ரூபா, இதுக்கு ஒரு 20 ரூபா, அப்படி மாத்தி எடுத்துட்டே வந்து ஜீரோ பேலன்ஸ் ஆகி ஆட்டோ டெபிட் ஆகிட்டே வந்து குறைஞ்சி க்ளோஸ் ஆயிடுச்சுனாலும் இந்த அக்கௌண்ட் வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. அந்த மந்த் அந்த இயர் ஆனாலும் எக்ஸிட் ஆயிடுவாங்க, அந்த பேலன்ஸ்னாலும் எக்ஸிட் ஆயிடுவாங்க, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனாலும் எக்ஸிட் ஆயிடுவாங்க. அப்படி ஒன்ஸ் எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இந்த ஸ்கீம்ல அதே மாதிரி தான். இப்போ சொன்னோம் இல்லைங்களா, 28 வருஷமா எங்க அப்பா பணம் கட்டினார், 410 ரூபா பணம் கட்டினாரு, இப்போ நீங்க வந்து கிளைமும் இல்லைன்னு சொல்றீங்க, சரி எனக்கு போட்ட பணத்தையா திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டா கிடைக்குமான்னு சொன்னா அதுவும் கிடைக்காது. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம்ல மெச்சூரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. தெர் இஸ் நோ மெச்சூரிட்டி. இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா பணம் கிடைக்கும், ஆகலையா கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகே, இன்கேஸ் இன்னும் சொல்லலாம், இன்ஃபேக்ட் இந்த நபர் இருக்கிறாரு இல்லைங்களா, 18 வயசுல 55 வயசு வரைக்கும் பணம் கட்டுறாருல, 18 வயசுல ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் 55 வயசு வரைக்கும் 410 ரூபா பணம் கண்டினியூவா கட்டிட்டே இருக்கிறாரு. 55 வயசு ஆயிடுச்சு, 56, 57 ஆயிடுச்சு, அவருக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேங்க் வந்து, ஐயா நான் 18 வருஷத்துல இருந்து 55 வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 35 பிளஸ் 2 37 வருஷமா நான் 410 உங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல, அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நீங்க உயிரோட இருக்கிறீங்களா, அதுவே மிகப்பெரிய பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடலாம், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுதான் விட முடியும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுக்கணும், there is no maturity amount. ஓகேவா? ரைட்டு. இதுல வந்து அவங்க சொன்ன மாதிரி என்ஐசி அப்படிங்கறதா இது வந்து நிர்வாகம் படுது. இப்ப இதுல இன்னொரு டவுட் என்ன வரும்னு சொன்னா, சார் சில பேர் வந்து 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லயே பிஎம்எஸ்பிஐ பணம் பிடிக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லயே பிஎம்எஸ்பிஐல பணம் பிடிக்கிறாங்க, பிஎம்ஜேஜேபி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லயும் பிடிக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பிடிக்கிறாங்க, குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படின்ற மாதிரி ஐபிபிபிலையும் வந்து பிஎம்ஜேஜேபி இருக்குது, அங்கேயும் பணம் பிடிக்கிறாங்க. இப்ப 3 இடத்துல பணம் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க ஒரு 2 லட்சம், அங்க ஒரு 2 லட்சம், அங்க ஒரு 2 லட்சம், மொத்தம் 6 லட்சம் பணம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த அக்கௌண்ட்லாம் ஆரம்பிக்கும் போது ஆதார் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இப்ப அக்கௌண்ட்டுக்கே ஆதார் மேண்டேட்டரின்னு ஆயிடுச்சு. இது பழைய ரூல். பிஎம்எஸ்பி பிஎன்ஜேஜேபி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஆதார் நம்பர் தேவையில்லை அப்படிங்கிறது பழைய ரூல். அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனா இங்க எப்படி செக் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி அக்கௌண்ட் மஸ்ட், ஆனா எஸ்பி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஆதார் மஸ்ட். ஓகேவா? அப்ப ஆதார் இஸ் மஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் டைரக்டா. அப்போ ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இது வந்து ரன் பண்றது எல்ஐசி. ஸோ இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனிஸ் தான் பண்ணாங்க. இப்போ சமீபத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ஐசி மட்டும் இல்ல, வேற ஏதாவது பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸோ பேங்கோ மாஸ்டர் பாலிசி ஹோல்டர் அவங்க கூட டைப் வச்சு கூட இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஈவன் வந்து ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்ல வந்து பண்றாங்கன்னு சொல்ல பண்ணலாம், 74% ஷேர் வச்சு பண்றாங்கன்னு சொல்ல பண்ணலாம்னு சொல்லலாம் நம்ம எஃப்ஏக்யூல கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு என்ன இப்போதைக்கு கரண்ட்லி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் என்ஐசி கூட எல்ஐசி கூட தான் நம்ம வச்சிருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ என்ன ஆகும், இப்போ கிளைம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து இருக்காரு, அவங்க பையன் வந்து கிளைம் பண்றாரு, வாட் எவர் இட் இஸ், பிஎம்எஸ்பிஐயோ பிஎம்ஜேஜிஓ ஏதோ ஒன்று கிளைம் பண்றாரு. 3 அக்கௌண்ட் வச்சிருக்காரு. போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல 2 பேங்க்ல 2 அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இங்க எல்ஐசி இங்கேயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லோன் வச்சுக்கிறாரு, ஐபிபி லோன் வச்சுக்கிறாரு, எஸ்பியில் வச்சுக்காரு. 3 கிளைமுக்கு அனுப்புறாரு. என்ன ஆகும் அந்த கிளைம், உங்க ஆஃபீஸ்க்கு வருது, ஒரு கிளைம் வருது, ஒரு 2ன்னு வச்சுக்கோ, எதுக்கு 3 கன்ஃபியூஷன் வேண்டாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு கிளைம் கொடுக்குறாரு, பேங்க்ல ஒரு கிளைம் கொடுக்குறாரு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் நாம வாங்கி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய கிளைம் ப்ராசஸர் நம்ம பார்க்கலாம். இப்போ அது டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவோம், நம்ம டிஓ கூட அனுப்ப தேவையில்லை, நம்ம டைரக்டா ஷான்சர் மார்க் ஹெச்ஓ நியூ டெல்லி 1 சீனியர் போஸ்ட் மாஸ்டர் ஷான்சர் மார்க் ஹெச்ஓ டெல்லி 1க்கு வந்து 11110001 அந்த நம்பருக்கு அந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பிச்சுட்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு தான் போகும்.
அப்போ 2 போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒருவேளை தெரியாதனமா பழைய அக்கௌண்ட் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்லயும் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்லயும் ரெண்டுலயுமே போட்டிருக்கிறாருனாலும் சிப் வச்சு இப்போ வெரிஃபை ஆகி நம்ம ஃபில்டர் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் அப்படி ஏதோ ஒரு ஒரு டெக்னிக்கலி ராங்காவோ இல்லை பழைய அக்கௌண்டோ வச்சு 2 அக்கௌண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் நம்ம ஆதார்லாம் லிங்க் பண்ணி தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு 99% நம்ம கிட்டே ஃபில்டர் ஆயிடும். இன்கேஸ் அப்படி 2 அக்கௌண்ட் வந்து நம்ம சான்சார் நம்பர் ஹெச்ஓக்கு போகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளைம் ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த கிளைம் லேட்டரா வந்திருக்குது, அப்புறம் ரிஜெக்ட்னு தள்ளி விட்டுருவாங்க அங்கேயே. இல்ல நம்ம ஆளுங்க ஒன்னே மட்டும் தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து போயிருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒன்று பேங்க்ல ஒன்று வருதுன்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், சான்சார் நம்பர் ஹெச்ஓல கலெக்ட் பண்ணிட்டு டெல்லியில இருக்கிற என்ஐசி கம்பெனிகளுக்கு கொடுப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இஷ்யூ பண்ணாத அமௌண்ட் அவங்க டைரக்டா என்ஐசி வந்து டைரக்டா நாமினியோட எஸ்பி அக்கௌண்ட்ல கிரெடிட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, அது எல்லாமே நம்ம வச்சுதான் அனுப்புவோம். அவரோட டீடைல்ஸ், நாமினி டீடைல்ஸ், அந்த டீடைல் இந்த டீடைல்ஸ் அவன் என்ன பண்ணுவான், ஆதார் நம்பர் போட்டு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த டேட்ல கிளைம் வாங்கியிருக்கிறாரு, அதே நபர் திரும்ப பேங்க்ல இருந்து கிளைம் வாங்குறாரு, ஸோ இந்த கிளைம் வந்து ஃபோர்ஃபெய்ச்சர், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. உடனே இங்க இருக்கிற நாமினி கேட்கலாம் இல்ல, என்ன கேட்பாரு, அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களா, சரி எனக்கு தெரியும் சொன்னாங்க ஆனாலும் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க, அப்ளை பண்ணலாம் நான் பண்ணேன், சரி என் போட்ட காசை திருப்பி கொடுங்க, நான் 410 ரூபாய் எங்க அப்பா வந்து போட்டிருந்தாரு, இல்ல இதுலயே வந்து என்ஐசில இதுலயே பிஎம்எஸ்பியில அந்த அடிப்பட்ட நபர் கேட்கிறாரு, ஹேண்ட்ல அடிப்பட்ட இந்த மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டியான நபர் கேட்கிறாரு, நான் தெரியாம 2 அக்கௌண்ட்லயும் போட்டேன், எனக்கு யாரும் நீங்க அப்ப வந்து விளக்கம் சொல்லல, அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பேங்க்ல போட்ட அந்த அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க, ஒண்ணுதானே போடணும்னு சொல்றீங்க திருப்பி கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கலாமான்னு சொன்னா கிடையாது. அதுவுமே நம்ம பிஎம்எஸ்பி ஃபார்ம் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் பின்னாடி வந்து இருக்கும், டெக்ளரேஷன் இருக்கும், நம்ம ஒரு கையெழுத்து வாங்கியிருப்போம் கஸ்டமர் கிட்ட, அது வந்து என்ன படிச்சுப்பா அவர் படிச்சு பார்த்தா கையெழுத்து போட்டிருக்கணும்னு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம படிச்சு காட்டிருப்போமா, அவசரமா ஒரு கையெழுத்து நேரத்துல டிக் பண்ணி போடுங்கன்னு சொல்லி வாங்கி வந்துருப்போம். பட் அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்குது, ஒருவேளை நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் இந்த அக்கௌண்டை போடுகிறேன், பிஎம்எஸ்பி பிஎம்ஜேஜிபி என்ரோல் பண்றேன், எனக்கு வேற எந்த பேங்க்லயும் இந்த அக்கௌண்ட் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அமௌண்ட் வந்து எனக்கு சேராது அப்படின்னு சொல்லி டெக்ளரேஷனே இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும், அது சேர்ந்தார் கையெழுத்து போட்டுக்கிறாரு. ஸோ அதனால அந்த பணம் காந்தி கணக்கு தான், அது திரும்ப அவருக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப சிம்பிள். என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு கேஸா வந்துச்சுன்னா நம்ம சொல்றதுக்காகவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்க்கும் சொல்றோம். நீங்க போடும்போது அவரை போட்டு குழப்பிடக்கூடாது. இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, பேங்க்ல இருந்துட்டு போகுது, போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் சொல்லிடுறது நல்லதுதான், அவங்க அப்பயும் நம்ம தான் க்ளோஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. பட் பேங்க்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல கிளைமுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, இது கவர்மெண்ட் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் கிளைம் வாங்கிக்கோங்க எல்லாம் சொல்றதுதான் நிறைய தகவல் வருது. ஸோ அதனால அது நம்ம ஃபீல்ட் லெவலில் நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கணும். பட் இதுதான் ஃபேக்ட். ஸோ ஃபில்டர் ஆகிட்டு அவருக்கு ஒரு கிளைம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இங்கே வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ஸோ யாரும் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டாம், சும்மா ஜஸ்ட் வந்து இதாக சொல்லுங்க. சரி வேணாம், நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். இதில் என்னன்னா இதுல வந்து ஒரு இருக்கு என்னன்னா, இப்போ வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு, அவர் வந்து பிஎம்எஸ்பிவையும் போட்டிருக்கிறாரு, பிஎம்ஜேஜேபிவையும் போட்டிருக்கிறாரு, ரெண்டுமே போட்டிருக்கிறாரு. ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா 2 ஸ்கீமும் சேர்ந்து பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ். ஸோ அந்த எஃப்ஏக்கள் தெளிவாக கொடுத்துக்கிறாங்க, இந்த ஸ்கீம் எந்த ஒரு ஸ்கீமையும் ஓவர் ரைட் பண்ணாது அப்படின்னு சொல்லி. நீங்க மற்ற எந்த ஸ்கீம்ல நீங்க இன்சூரன்ஸ்ல பணம் வாங்குறீங்கனாலும் அந்த பணம் கிடைக்கும், இதுல கிடைக்கிற பணமும் கிடைக்கும் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு, ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வந்து டெத் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி தான் இது. ஸோ இங்க வந்து அப்படி இல்லை. இங்கேயே வந்து அவர் இங்க ஒரு 20 ரூபா கட்டிட்டு அங்க ஒரு 436 ரூபா கட்டிக்கிறாரு, மொத்தம் 456 ரூபா தான் கட்டியிருக்கிறாரு. அவர் ஆக்சிடென்ட்ல ஏதாவது அவர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த ஃபேமிலிக்கு இங்க 2 லட்சம், அங்க 2 லட்சம், 4 லட்சம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இதுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தது, இதை பாயிண்ட் வச்சு அடிச்சுன்னு பார்க்கலாம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஒரு ரிவிஷனா எடுத்துக்கோங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிஎம்ஜேஜே பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஸோ இது 20 ரூபா, 416 ரூபா, 1 ஜூன் டு 31 மே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு குவார்டர் முடிய. எனி எஸ்பி அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கலாம். 18 to 70, இங்கே 18 to 50, பட் கவரேஜ் வந்து 55 வரைக்கும். ஆக்சிடென்ட் கவரேஜ் என்ன, அதுக்கு என்ன விளக்கம் வந்துச்சுன்னா எஃபெக்ட்ல காட்டுறவங்களுக்கு எனி டெத், எனி ரீசன், என்ன காரணத்துக்காகவும் இருக்கலாம். ஈவன் சூசைட் பண்ணிருக்கிறாருனால கூட எலிஜிபிள் தான், பட் ஆஃப்டர் 30 days இருக்குது அப்படின்னு சொன்னா எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக அவருக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து மே 25 ஜூன் 1 ஆட்டோ டெபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல நார்மலா சம்டைம்ஸ் வந்து லேட்டர் ஆகுது. இப்ப கரண்ட்லி எப்படி ஆகுதுன்னு நம்ம யாரும் மானிட்டர் பண்றது இல்லை. ஸோ பண்றீங்க பாத்துக்கோங்க. மே 21 to ஜூன் 1 அப்படிங்கிறதா அவங்க ரூல் இருக்கக்கூடிய டேட். ஸோ ஆட்டோ டெபிட் ஆகுது ரெண்டுமே.
ரெண்டுமே ஆட்டோ டெபிட். திரும்ப திரும்ப ஒவ்வொரு டைம் வந்து பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை, அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிக்கும். இது என்ஐசி ஆர் எனி அதர் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பண்ணலாம். இது வந்து எல்ஐசி. ஸோ இங்கே வந்து நோ ஃபண்டா இருக்குது அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆகிடும். இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கீம்ல எக்ஸிட் ஆகிடுவீங்க. திரும்ப ரினிவல் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே இல்லை. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து என்ரோல் ஆகணும். இங்க வந்து எஸ்பி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுனால எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதே தான் சேம் இங்க. அதே மாதிரி 70 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா எக்ஸிட் ஆகிடும். இங்க 55 வயசு ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடும். ஒருவேளை 50க்கு அப்புறம் நீங்க டிஸ்கண்டினியூ ஆகுது, ஒரு வருஷம் டிஸ்கண்டினியூ ஆச்சுனாலும் அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிட் ஆகிடும். திரும்ப 51, 52, 53, 54, 55ல என்ரோல் ஆக முடியாது. சரிங்களா? இதுக்கு என்ன கமிஷன், என்ன யாருக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது எஃப்ஏக்யூலயே ஸ்லைடு இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறதையும். கிளைம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. கிளைம் சரி எல்லாம் ஓகே, கிளைம் கேட்க வருவாங்க, அப்ப நாங்க என்ன சொல்றது? ஓகே, இப்போ ஒரு பிஎம்எஸ்பிஐல வந்து கிளைம் கேட்க வராங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி நம்ம இதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ என்னது இது? ஆக்சிடென்ட்ல நம்ம இது வேணா கொடுக்குறோம். ஓகே, இதுல ஆக்சிடென்ட்ல வந்து 2 விதமான சொல்றாங்க உங்களுக்கு. எஃப்ஏக்யூ பார்த்துட்டு கிளைம் பார்த்துடலாம், அப்பதான் எனக்கு கொஞ்சம் புரியும். பிஎம்எஸ்பி எஃப்ஏக்யூல பாருங்க. இது வந்து இப்போ ரீசெண்டா நான் வந்து இந்த சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதுவுமே ஆக்சுவலி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான், புதுசாக எதுவும் அப்டேட் ஆகல. இன்னைக்கு ஜஸ்ட் நோ இன்னைக்கு 4:59 டவுன்லோட் பண்ணேன். அதுல பார்க்கலாம் இருங்க. ஸோ முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு டைம் இருக்காது. என்ன சைட்னா அது வந்து அதுவும் சொல்லிடுறேன். 2 சைட் இருக்கு. jansuraksa.in அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. இன்னொன்று வந்து jansuraksa.gov.in. ஸோ 2 சைட் இருக்கு. இந்த jansuraksa.gov.in 3 ஸ்கீம் பத்தி இருக்கு. இந்த இதுல வந்து .inல வந்து பிஎம்எஸ்பி, பிஎம்ஜேஜேவி மட்டும்தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. பிஎம்எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ இதெல்லாம் நம்ம சொன்ன விஷயம்தான். ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட் மீன்ஸ் சடன், அன்ஃபோர்சீன் அண்ட் இன்வாலண்டரிலி ஈவன் காஸ்டு பை எக்ஸ்டர்னல் வயலண்ட் ஆர் விசிபிள் மீன்ஸ் எதா வேணா இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சடனா அன்ஃபோர்ரீசனா இருக்கிறது, இன்வாலண்டரி அவருடைய முயற்சி எதுவும் இல்லாம வேற ஏதாவது இருந்து வந்தது, எக்ஸ்டர்னலாவோ வயலண்டாவோ விசிபிள் மீன்ஸாவோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? கீழே இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொன்ன விஷயம்தான். ஹேங் ஆகுது, ஒரு நிமிஷம். So the risk cover would start from the date of auto debit of the premium from the subscription account. திரும்ப வந்து இது ஆனா ஆட்டோ டெபிட் நீங்க சொல்லிக்கிறாங்க, பட் ஆட்டோ டெபிட் ஆக திரும்ப நம்ம நியூ என்ரோல்மெண்ட் போட்டு நம்ம மெனு யூஸ் பண்ணி பண்ணாதான் நமக்கு வரும். மாஸ்டர் பாலிசி ஹோல்டர் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் தான் மாஸ்டர் பாலிசி ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இங்க பாருங்க. பிரீமியம் வந்து யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் பிரீமியம் பேபிள் 20 ரூபா ஒரு வருஷத்துக்கு வாங்குறோம். கமிஷன் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஏஜென்ட்ஸ் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து 1 ரூபா ஃபார் நியூ என்ரோல்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் 1 ரூபா கிடைக்கும்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிடிக்கிறோம்னு சொன்னா 1 ரூபா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் கேள்விதான். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த பார்ட்டிசிபேட்டிவ் பேங்க் இல்லை அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து இன்சூரர்னா யாருன்னா அந்த என்ஐசி அவங்க தான். ஸோ அவங்க வந்து 1 ரூபா கொடுக்குறாங்க ஒரு பாலிசிக்கு. பெர் மெம்பர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாலிசிக்கு 1 ரூபா. ஒருவேளை அவங்க டைரக்டாவே வந்து அந்த கஸ்டமர் வந்து போஸ்ட் ஆஃபீஸையோ அல்லது பேங்கையோ வராம டைரக்டா வராங்கன்னு சொன்னா அதுக்கு தான் இந்த வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் இதுல வந்து டைரக்டா லாகின் பண்ணி அவங்க வந்து பாலிசி போடுற மாதிரி இருக்கு. அப்படி பாலிசி டைரக்டா போடுறாங்கன்னா அவங்களுக்கு 1 ரூபா கம்மி, 19 ரூபா தான். அந்த கமிஷன் 1 ரூபா அப்படிங்கிறது வந்து சரி, யாரும் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, அன்மியூட் போட்டுக்கோங்க. சரி, டவுட் ஏதாவது இருக்குன்னா கடைசியாக கேட்டுக்கலாம். இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம், நான் கடைசியாக உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கேட்டுக்கலாம். ஓகே, நான் டைரக்ட் கிளாஸ்னா லைவா இன்டராக்டிவா பண்ணலாம், பட் ஆன்லைன் கிளாஸ்ல இன்டராக்டிவா பண்ணோம்னா கன்ஃபியூஷன் தான் ஆகும். ஸோ நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம்.
See the question number 13 தான் பாருங்க. Will this cover be in addition to cover under any other insurance schemes அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கீமும் அடிஷனல் கவர் தான். ஸோ இதான் அந்த பாயிண்ட் சொன்னேன். ரெண்டுலையுமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொன்னா இதுலயும் கிடைக்கும், அதுலயும் கிடைக்கும். பிஎல்ஐ போடுறா பிஎல்லையும் கிடைக்கும், ஆர்பிஎல்ஐ போடுறா ஆர்பிஎல்லையும் கிடைக்கும், வேற எல்லாம் போடுறா அதெல்லாம் கிடைச்சிடும். ஸோ அவர் இறந்துட்டாரு அப்படின்ற போது. ஸோ இங்க வந்து டிசபிலிட்டி நேஷனல் காலமிட்டிஸ்ல ஏதாவது அவங்க டிசபிலிட்டி ஆகுது, டெத் ஆகிறாங்கன்னா உண்டுதான். இயற்கை சீரடி, இயற்கை பேரிடர் அது மாதிரி ஏதாவது நடக்குது, நிலநடுக்கம், பூகம்பம் ரெண்டு ஒன்று தானா, அந்த மாதிரி வெள்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவருக்கு ஏதாவது ஆகுதுனாலும் அது வந்து ஆக்சிடென்ட் தான். ஸோ இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, setting such natural சொல்றாங்களா, so covered at PMSB while death due to suicide is not covered, that from the murder is covered. Murder வந்து covered but suicide is not covered. இப்ப ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்குது சார், நாங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் வச்சுக்கிறோம், நாங்க வந்து இதுக்காக நான் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. இது வந்து சிப் பேஸ்டு தான். அக்கௌண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆகும், அவங்க அக்கௌண்ட் ஐடி மென்ஷன் ஆகும், பட் வந்து அவங்களுடைய சிப் பேஸ்டு. ஸோ ஒரே ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஒரே ஒரு எஸ்பி, ரெண்டு அக்கௌண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் ஒரே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கிறோம். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டு பேரும் என்ரோலும் ஆயிருக்கலாம்னா தாராளமா இருக்கலாம். சரிங்களா, வருஷம் ரெண்டு டைம் டெபிட் ஆகிட்டே இருக்கும், ரெண்டு என்ட்ரி விழும், டெபிட் என்ட்ரி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ஆர்ஐ வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, என்ஆர்ஐ வந்து அந்த என்ஆர்ஐக்குன்னு உண்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பேங்க்ல எலிஜிபிள், அவங்களுக்கும் எலிஜிபிள் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா தே ஆர் எலிஜிபிள் தான். இங்க அவங்களுக்கு ஒன்றும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும், அவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். அவங்க என்ஆர்ஐ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அவங்க அக்கௌண்ட் வச்சுக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது உண்டா, இது ஒரு கேள்வி கேட்பேன் கண்டிப்பா. ஆக்சிடென்ட் ஆனா பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது உண்டா, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆயிருக்குது, அதாவது ஐ விஷன் கூட இர்ரெக்கவரபிளா இருக்கணும், நீங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது ரெக்கவரே ஆகாது அப்படின்ற மாதிரி ஐசெட் இஷ்யூ வந்துச்சுன்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. சரி கண்ணில் அடிபட்டுருச்சு ஆப்ரேஷன் பண்ணா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிடையாது. எனக்கு காலில் அடிபட்டுருச்சு ஆப்ரேஷன் பண்ணனா அந்த கால் சரியாயிட நான் நடக்க முடியும் அப்படின்னு மாதிரி இருந்தாலும் கிடையாது. புரியுதுங்களா, பிஎம்எஸ்பியில வந்து பெர்மனன்ட் டிசேபிலிட்டி, அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அது வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பின்னாடி வருங்க அது கிளைம் ப்ரொசீஜர்ல வந்து என்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு இருக்கும். இங்க பாருங்க, is it necessary to report the accident to the police and obtain FIR for the claiming benefits under the policy in case of incidents like road, rail, similarly vehicular accidents நடக்குது அப்படின்னு சொன்னா, drowning or death involving any crime, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா the accident should be reported to the police. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். இந்த மாதிரி கிரைம் சம்மந்தப்பட்டது ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா எஃப்ஐஆர் காப்பி மஸ்ட். இன் கேஸ் த ஆக்சிடென்ட்ஸ் லைக் ஸ்னேக் பைட், fall from the tree, the cause should be supported by the immediate hospital report. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுத்தோம். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி ஒரு கீழே விழுந்தோ அல்லது பாம்பு கடிச்சோ இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. அதன் மூலம் அவங்க இறந்திருந்தாலோ அல்லது அவங்க அதன் மூலம் அவங்களுக்கு கை காலில் அடிபட்டு பெர்மனன்ட் டிசேபிலிட்டி நடந்திருந்தாலோ கிடைக்கும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் மிஸ்ஸிங் ஆயிட்டாரு, டெத் நாட் கன்ஃபார்ம், பல வருஷமா ஒரு ஆளை காணோம் அப்படின்னா அவங்க லீகல் வரலாமான்னா நோ. பிஎம்எஸ்பி கவர்ஸ் டெத் டியூ டு ஆக்சிடென்ட் அஸ் கன்ஃபார்ம் வித் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஒன்லி. ஆக்சிடென்ட்ல நடந்த டெத்துக்கு மட்டும் தான் அது உண்டு, இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. So person suffers partially disability without irrecoverable loss of sight or one eye or loss of use of one hand கிடையாது உண்டானா கிடையாது. ரெக்கவரபிளா இருக்குதுன்னா கிடையாது. சரியா, இர்ரெக்கவரபிளா இருந்தா மட்டும்தான் அது கிளைம் ஆகும். ஸோ 2-3 வச்சிருந்தாங்கன்னா ஒரு கிளைம் தான் ஆகும்னு தான் சொல்லிட்டோம். நம்ம ஃபாரின் கம்பெனி 75% வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது வரலாம். இது நமக்கு தேவையில்லை, நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா பார்த்தா நீங்க வச்சுக்கலாம். ஸோ தேர் நோ ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்ட்லி operating in India as permitted by the Insurance Act and IRDA regulations. There are some foreign companies in joint ventures with Indian companies where the stack of foreign insurance is restricted to 74% இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வருமானா இல்ல வந்தாலும் 74% ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஜெனரல் கம்பெனிஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு சொல்றாங்க. இது பழைய டேட்டா தான். இந்த கவனத்துல எது கூட வேணா டைப் வச்சுக்கலாம்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, இது பிஎம்எஸ்பிஒய்க்கு. பிஎம்ஜேஜேபிஒய்க்கு என்னன்னா ஒண்ணும் இல்ல பெருசா இருக்காது, அது ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். இதே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 416 ரூபா, 342, 228, 114 இதெல்லாம் சொல்லியாச்சு.
யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ரோல்மெண்ட் பீரியட் என்னன்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் நம்ம சொன்னதுதான். Join scheme in initial year, join in subsequent years. New eligible entrants can also join in future years on payment of premium through order. However, for such subscriber, insurance benefits will not be available for death. அது அந்த 30 நாள் ஆகுங்க. ஒருவேளை நாங்க வந்து ஜாயிண்டா போட்டிருந்தோம், இண்டிவிஜுவலா மாத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்து மறுபடியும் புதுசா வேற மாதிரி போட்டுக்கிறோம், என்ன போட்டிருந்தாலும் திரும்ப என்ரோல் ஆகுறாங்கன்னா 30 நாள் ஆகணும். அதாவது டியூ டு எனி காஸ் அதர் தென் ஆக்சிடென்ட். அந்த 30 நாள் கழிச்சு தான் நடந்துச்சுன்னா தான் உண்டு. ரீஜாயின் பண்ணிக்கலாமா? எஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்குள்ள பண்ணிக்கணும், அந்த 50 வயசுக்குள்ள பண்ணிக்கணும். அப்பயே அந்த 30 நாளுங்கிறது பொருந்தும். நான் ஆல்ரெடி ஒரு 10 வருஷமா போட்டிருந்தேன், நான் அப்புறம் பணம் கட்டாம விட்டுட்டேன், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்ல வந்து நான் ஏதோ நான் ஆயிடுச்சு சம்திங் காரணத்துக்காக அதை வந்து நம்ம தொடர முடியல. இப்ப நான் தொடரனாலும் இன்னைக்கு டேட்ல இருந்து திரும்ப அந்த 30 நாள் கணக்கு வந்து இருக்கு. ரீஜாயின் பண்றாங்கனாலும் அந்த 30 நாள் கணக்குங்கிறது இருக்கு. இல்ல சார் 10 வருஷமா இருந்தேன், டே 1 இருந்தே கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு எல்ஐசி தான் பண்றாங்க. இங்க பாருங்க, இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பிரீமியம் அமௌண்ட் போகுது, கமிஷன் அந்த பிசினஸ் பணம் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 30 ரூபாய். எது 436 ரூபாய் கலெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ்னா யாரு, நம்ம அந்த பாலிசி பிடிச்ச அந்த நபர், அவங்களுக்கு வந்து ஏஜென்ட்டுக்கு 30 ரூபாய் கொடுக்குறாங்க 436 ரூபாயில. அந்த கம்பெனிக்கு அந்த பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து 11 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதே இதா இருந்துச்சுன்னா செகண்ட் குவார்டர்ல வர 342 இருந்தா கம்பெனி எப்படி பணத்தை பிரிச்சுக்குதுன்னு சொன்னா 309 எல்ஐசிக்கும் 2250 ஏஜென்ட்டுக்கும் 1050 வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுக்குறாங்க. இதே தேர்ட் குவார்டரா இருக்குன்னா 206 5 7 ரூபாய். ஃபோர்த் குவார்டரா இருக்குன்னா 103 7 ரூபாய் 50 காசு 3 ரூபாய் 50 காசு. இந்த இதுல வந்து அந்த அமௌண்ட் வந்து ஷேரிங் வந்து போகும். ஸோ இது நம்ம கிடைக்குதாங்க சார் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் கிடைச்ச மாதிரி சொல்லல. ஓகே. ஸோ எனி அதர் இன்சூரன்ஸ்னா எஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஆர்ஐ பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அந்த என்ஆர்ஐ ஸ்கீம் இருக்கு, அக்கௌண்ட் இருக்குன்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதுல நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரீமியம் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க 436 இதே தான் காலத்துக்கு இருக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஆரம்பத்துல 330 இருந்துச்சு, 436 ஆகி பல வருஷம் ஆகுது. இந்த பல வருஷமா அது மறுபடியும் அதை எதுவும் மாற்றம் செய்யல. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மாறுதலுக்குரியதுதான். சார் இப்ப நான் இந்த ஸ்கீம் என்ரோல் ஆயிட்டேன், நான் இந்த வருஷம் என்ரோல் ஆயிட்டேன், இந்த வருஷம் என்ரோல் ஆகும்போது 20 ரூபாய் தான், இப்ப அடுத்த வருஷம் அது அமௌண்ட் மாறுச்சுன்னா நான் மாறணுமா? இல்ல நான் வந்து அந்த காலத்துக்கு அந்த 20 ரூபாயே கட்டிட்டு இருக்கணுமா? அப்படிலாம் இல்ல. இது டைம் டு டைம் தான். இப்ப நீங்க 20 ரூபாய்க்கு நீங்க என்ரோல் ஆகுறீங்கன்னு சொன்னா இந்த 2 வருஷம் கழிச்சு அது 25 ரூபான்னு மாறுச்சுன்னா அந்த வருஷம் உங்களுக்கு 25 ரூபா தான் பிடிக்கும், 20 ரூபா பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸோ மாறுதுன்னா அந்த வருஷத்துல இருந்து அந்த 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 ஸ்கீம்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த அமௌண்ட் தான். ஃபர்ஸ்ட் டே 1ல போட்டவங்க, ஃபர்ஸ்ட் வருஷத்துல போட்டவங்க, 2வது வருஷம் போட்டவங்க, இப்ப போடுறவங்க எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட் தான். புது அமௌண்ட் தான் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆகும். இதுவும் அதே மாதிரிதான், மாறுதலுக்கு உட்பட்டுதான். குறையுமா அப்படின்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பட் மேக்சிமம் அதிகம் தான் ஆகும். பெட்ரோல் ரேட் மாதிரி தான், அதிகம் தான் ஆகும். ஓகேங்களா? இப்ப கிளைம், ஸோ இதுதான் அதுல எஃபெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். கிளைம்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎம்எஸ்பில இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிளைம் ஃபார்ம் நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கு. இன்னொன்று வந்து டிஸ்சார்ஜ் ஃபார்ம். டிஸ்சார்ஜ் ஃபார்ம் நேராக போய் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்துடாதீங்க, டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ங்கிறது. ஸோ அது இல்லை. இது டிஸ்சார்ஜ் ஃபார்ம்னா அந்த நாமினி வந்து நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒரு டெக்ளரேஷன் இருக்கும். இந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்து நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருக்கும். அதில் அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு விட வேண்டியதான், அதெல்லாம் கிரெடிட் ஆகிடும். ஓகே. இப்போ வந்து அவர் வந்து ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஏதாவது ஆயிருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும், ஆர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். எதுக்கு? டிசேபிலிட்டிக்காக நீங்க வந்து கிளைம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து கொடுக்கணும் தான். ஓகேங்களா? டெத்துக்காக கிளைம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டெத் சர்டிபிகேட். பட் இந்த இடத்துல வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டெத் சர்டிபிகேட் மட்டும் கொடுத்தா போதாது இல்லையா, என்ன கொடுக்கணும்? அவரு வந்து அந்த டெத்து வந்து ஆக்சிடென்ட் மூலியம் தான் நடந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு அப்படிங்கிற போது ஸோ அப்பையும் இந்த எஃப்ஐஆர் காப்பி, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஒருவேளை பார்சியல் டிசேபிலிட்டி மட்டும் வந்திருக்குது, பெர்மனன்ட் டிசேபிலிட்டி மட்டும் வந்திருக்குன்னா டெத் சர்டிபிகேட் வருமாங்க? லாஜிக் இல்லை. இல்ல, அவர் வந்து பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆயிருக்காருன்னு சொன்னா டெத் சர்டிபிகேட் அப்படிங்கிறது இங்க தேவையில்லை. அப்போ மட்டும் இது கட் ஆயிடும். 2 லட்சம், 2 கால் அவருக்கு வந்து செயல் இழந்துருச்சு, 2 கை செயல் இழந்துருச்சு, இல்ல 2 ஐ செயல் இழந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த 3 கொடுத்தாருன்னா போதும். எஃப்ஐஆர் காப்பி ஆர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா போதும். இந்த டெத் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வராது. இல்ல அவருக்கு டெத் ஆனதுக்கு கிளைம் பண்றாருன்னா இந்த 4யுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பா வேணும் தான். இது எல்லா கேஸுக்குமே வேணும். பிஎம்எஸ்பியை பொறுத்த வரைக்கும்
இந்த இதுல எதா இருந்தாலும் சரி அவர் வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பி ஆர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். ஏன்னா என்னனால அவர் இறந்தாரு அப்படிங்கிறது அது தெளிவா சொல்லியிருந்துருக்கணும். ஓகேங்களா? இது கூட வந்து நிறைய கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11-12 டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்டார்டிங்ல வாங்குறோம்ல, அந்த ஃபார்மெல்லாம் வைக்க சொல்லி கேட்கறாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் அங்கங்க வச்சிருப்போம். ஸோ இதுல என்ன ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம்னு சொன்னா, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லாம் இல்லாம நீங்க பிஎம்எஸ்பிஐ பிஎம்ஜேஜேபிஐக்கு நீ கலெக்ட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ஃபார்ம் முடிஞ்ச விளக்கு அந்த எஸ்பி அக்கௌண்ட் கூட வச்சுக்கிறது பெஸ்ட். தனியா ஃபைல் பண்றாங்கனால ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எஸ்பி அக்கௌண்ட் கூட வச்சுக்கிட்டோம்னா எப்படி கிளைமுக்கு வருவாங்க, இந்த எஸ்பி கிளைமுக்கு வருவாங்க. அப்ப ஈஸியா எடுக்கும்போது அதோட சேர்த்து இது எடுத்துக்கலாம். பிஎம்எஸ்சி போட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கையோட எடுத்து நம்ம ஒரு 2 வேலையும் முடிச்சுக்கலாம். இல்லை தனியா ஃபைல் பண்ணதான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ தனியா ஃபைல் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்து அனுப்பிச்சு விட சொல்றாங்க. அதாவது என்ரோல்மெண்ட் ஃபார்ம் கொடுக்கணும். ஆதார் ஜெராக்ஸ் வந்து யாருது, அக்கௌண்ட் ஹோல்டரோட ஆதார் ஜெராக்ஸ் கொடுக்கணும். நாமினியோடைய ஆதார் ஜெராக்ஸ் கொடுக்கணும். நாமினியோடைய பேன் ஜெராக்ஸ் கொடுக்கணும். நாமினியோடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். அவர் அமௌண்ட் கிரெடிட் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது வந்து ப்ராசஸ் ஆகும். பிஎம்ஜேஜேபிஐ பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும்? கிளைம் ஃபார்ம், டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட், டிஸ்சார்ஜ் ஃபார்ம். ஸோ இது வந்து டிஸ்சார்ஜ் ஃபார்முங்க திரும்ப சொல்றேன், நம்ம வெப்சைட்ல 2 ஃபார்ம் இருக்குது. அதுதான். 3வது வந்து டெஸ்ட் சர்டிபிகேட். அவ்வளவுதான், முடிஞ்சது. இங்க மெயினான சர்டிபிகேட் வந்து முடிஞ்சது. இங்க வந்து எஃப்ஐஆர் காப்பி ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் தேவையில்லை. ஒருவேளை அவர் ஆக்சிடென்ட்ல 30 நாள் டேட், அந்த 30 நாள் என்ரோல்மெண்ட் பண்ணி 30 நாளுக்குள்ள இறந்திருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தேவையா இருக்கும். ஆக்சிடென்ட் காரணமாக பாலிசி போட்டாரு, 10 நாள் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா பிஎம்ஜேஜேபிஐல கிளைம் பண்ணணும்னு சொன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வைக்கணும், இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக. மற்றபடி 30 நாளை தாண்டிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு 30 நாள் தாண்டின பிறகு இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அது வந்து எதுவும் தேவையே இல்லை. ஒரு துயரமான விஷயம் தான், பட் ஸ்கீம் பற்றி சொல்லும் போது நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவையில்லை. இந்த 3 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா போதும். அது கூட அஸ் யூஷுவல் அவருடைய என்ரோல்மெண்ட் ஃபார்மு, ஹோல்டருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பழசு தான், நாமினி சைன் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்துலேயும் 2 காப்பி வைக்க சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா காப்பிலையும் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? போஸ்ட் மாஸ்டர் அட்டஸ்டேஷன் போட்டிருந்திருக்கணும். இதை எங்க அனுப்பணும்? பிஎம்எஸ்பியூக்கும் சரி பிஎம்ஜேஜேபிக்கும் சரி சீனியர் போஸ்ட் மாஸ்டர் சான்சார் மார்க்கெச்சோ, நியூ டெல்லி 1110001. ஸோ இதுக்கு வந்து நான் அனுப்பிச்சு விடணும்னு சொன்னா மோஸ்ட்லி ஒரு 30 to 45 நாளுக்குள்ள அவங்க கிளைம் கொடுத்துட்றாங்க. ஒரு கேஸ் நடந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். பிஎம்எஸ்பியில் ஒரு கேஸ் நடந்திருக்கு, பிஎம்ஜேஜேபியில் ஒரு கேஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அவர் இறந்ததுல வந்து 30 நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 30 நாள்ல கொடுத்தா பரவாயில்லன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர 30 நாள்ல கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. நிறைய இடத்துல அது மாதிரி சொல்லியிருக்காங்க, 30 நாள்ல கொடுத்தே ஆகணும், அதுக்கப்புறம் கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. 30 நாள் தாண்டிடுச்சுனாலும் அது கிளைம் ப்ராசஸ் பண்ணலாம், கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வந்து திரும்ப நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால 30 நாளை தாண்டினாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சைட்லயும் உங்களுக்கு காட்டிடுறேன் டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி. நீங்க ஃபர்தரா ஏதாவது பார்க்கணும் படிச்சுக்கணும்னு அதை பார்த்துக்கலாம். பட் நம்மள வந்து பெருசா அப்டேட் பண்ணல, அதுல பழசு அப்படியே தான் இருக்கு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இன்சூரன்ஸ்ல இருக்காது, பேங்கிங் அண்ட் ரெமிட்டன்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுல ஜன்சரசா ஸ்கீம்ஸ் இதில் போனீங்கன்னு சொன்னா பிஎம்ஜேஜேபிஐயோடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ரூல்ஸ், எஃப்ஏக்யூ ஃபார்ம், இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர், கிளைம் ஃபார்ம், எஸ்ஓபி கிளைம் செட்டில்மெண்ட். ஸோ அந்த கிளைம்ல வந்து சிசிஎஸ் பிஎம்ஒய் அப்படின்ற மெனுல போய் நாம வந்து கிளைம் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்டோட எந்த மெனுல ஓடுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிசிஎஸ் பிஎம்ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெனு இதில் போயிட்டு கிளைம் செட்டில்மெண்ட் நம்ம போடணும். போட்டு இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டாச் பண்ணணும். இதுக்கு அதே மாதிரி தான் பிஎம்எஸ்பிஒய்க்கும் ஸோ எல்லாமே கொடுத்துருங்க. எஃப்ஏக்யூ ஃபார்ம், இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர், கிளைம் ஃபார்ம் என்ன, இந்த கிளைம் ஃபார்ம் தான் இது நான் சொன்னேன். இதில் பாருங்க இருக்கும். ஸோ ஃபார்மு டிஸ்சார்ஜ் ஃபார்ம் தான் 2வது பேஜ் தான். அது டிஸ்சார்ஜ் வவுச்சர்னு சொல்லுவாங்க, அது 2வது ஃபார்ம். ஸோ என்னென்ன வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க, 15 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 15 வச்சு அனுப்பிச்சிங்கன்னா பக்கவா ப்ராப்பரா எல்லாம் இதுக்கு எல்லாமே கொடுக்கணும்லாம் இல்லை, இதெல்லாம் வைக்கணுங்கிறது 2வது பேஜ்ல இருக்கு. ஸோ எல்லாம் டிக் பண்ணிக்கலாம் நீங்க. அதனால என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை
இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க இந்த 11வது, ஆல் டாக்குமெண்ட்ஸ் contents attached with claim in local language are to be translated to either in Hindi or English with reference to the page number. The translation has been carried out. The translated document must be placed exactly behind the document which has been translated. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து அதையும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும்ன்றாங்க. தமிழ் லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொன்னா டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது இல்லைங்களா, அதனால இந்தி ஆர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காப்பிலையும் எவ்ரி சிங்கிள் பேஜ்ல வந்து போஸ்ட் மாஸ்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்கணும். எல்லாமே 2 காப்பி வைக்கணும். சரியா, இதெல்லாம் வச்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உடனே சாங்ஷன் ஆகிடும். சரி சொல்லிருப்பாங்க, ப்ரிஃபரபிளி 30 daysல கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த வார்த்தை. ஸோ கொடுத்தா பரவாயில்லன்ற மாதிரி தான், அது கொடுத்தே ஆகணும்லாம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் கரெக்டாக முடிச்சுட்டோம் 1 hourல. ஏபி வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம், சொல்லலாம். சார் அந்த கிளைம் வந்து PMSBY and PMJJBY ரெண்டுக்குமே 30 days அப்புறம் டிஃபரன்ஸ் மட்டும்தான் நம்ம இது பண்ணிக்க முடியுமா சார்? எத்திருந்துனா 30 நாளுக்குள்ள இருந்துச்சுனாலும் அப்படி நான் சொல்லல. ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி 30 days பிறகு சொல்லி இருந்தீங்க. அது கேக்குறேன். அது PMSBYக்கு அப்படி கிடையாது. PMSBY உங்களுக்கு ஒரு மியூட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். PMSBY வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் பண்ணிட்டேன். PMSBY வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் கிளைம் தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால அது எனி டைம் ஓகே. PMJJBYல என்னன்னா எனி கைண்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, இதுதான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, 2 நாள் அவர் இறந்துடுவாரு அப்படிங்கிற போது டக்குன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் 410 ரூபா பணத்தை கட்டி என்ரோல் பண்ணிட்டு அடுத்த நாள் அவர் இறந்துட்டாருன்னா அவர் 2 லட்சம் பணம் வாங்கிக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அதனால அந்த 30 நாளுங்கிற டைம் வச்சுக்கிறாங்க. 30 நாளுக்கு அப்புறம் அவர் இயற்கை மரணம் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா, நடந்துச்சுன்னு சொன்னா அவர் எலிஜிபிள். அதுதான் அங்க சொல்ல வர பாயிண்ட். ஒருவேளை அந்த 30 நாளுக்குள்ள ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இன்னைக்கு பாலிசி போடுறாரு, நாளைக்கு அவருக்கு வந்து ஆக்சிடென்ட்ல ஏதாவது இறந்துட்டாருன்னா அது அன்எக்ஸ்பெக்டட் தானே அது, அதனால அதுக்கு உண்டு அப்படிங்கறத நம்ம சொல்ல வந்தோம். மத்த அதர் தென் ஆக்சிடென்ட் வந்து 30 நாள் ஆயிருந்திருக்கணும். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ. முடிச்சிட்டீங்களா கணேஷ்? முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டேன் சார். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே சார். யாருக்கா டவுட் இருக்கா? சார் பேசுறாங்க சார். கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். பாபுராமன் சார் சொல்லுங்க. ஆமா சார், சொல்லுங்க சார். இப்போ ஆக்சிடென்ட் மட்டும் தான் சார். கை போனா கால் போட்டா அது வந்து அந்த 15 பீரியடுக்குள்ள அந்த 15 நாளுக்குள்ள வாங்க முடியுமா? கட்டினா 30 நாள் கழிச்சு சார் அதுக்கெல்லாம் உண்டுங்க சார். சார் நீங்க கிளியரா அது என்னன்னா PMSBYல டைம் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க PMSBY ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். PMSBY இன்னைக்கு போட்டு அடுத்த நாளே அவருக்கு சம்பவம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் எலிஜிபிள் தான், வாங்கிக்கலாம் PMSBYல. 30 நாள் நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். 30 நாள் கான்செப்ட் வந்து சார் தெளிவா சொல்ற மாதிரி 30 நாள் கான்செப்ட் வந்து PMSBYல கிடையவே கிடையாது. PMJJBYல மட்டும்தான் இருக்குது. அது வந்து எனி கைண்ட் ஆஃப் டெத்னு இருக்கிறதுனால நீங்க அதுதான் அந்த உதாரணம் சொன்னோம். ஒருவேளை ஏதோ ஒரு நோயோடு இருக்கிறார், 2 நாள் அவர் இறந்துருவாருங்கிறதுக்காக போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு 400 ரூபாய் பணத்தை கட்டி 2 லட்சம் பணத்தை வாங்கிக்க முடியுமானா முடியாது. அது அந்த மாதிரி கேஸுக்கு அதுக்கு தான் 30 நாள் டைம் சொல்லிக்கிறாங்க. PMJJBYல மட்டும்தான் அது. சார் ஓகேங்க சார், முடிச்சுக்கலாம் சார். சார் தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.